எனக்கு ஆட்டத்துல ஜெயிக்கிறது முக்கியம் இல்லையே, அதுக்கு உயிர் கொடுக்கணும். வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நாம் பார்க்க போகிற படம் வந்து பெத்தி. இதை வந்து புச்சி பாபு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ராம் சரண், நம்ம ஜான்வி கபூர், சிவராஜ்குமார் இவங்கெல்லாம் முக்கிய கேரக்டராக நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு இந்திய அரசில் வந்து ஒரு விவாதம் நடக்குது. அதாவது என்னென்னா, நம்ம ஒலிம்பிக்கில் வந்து நிறைய பதக்கங்கள் வாங்கினோம், வர வர நம்ம பதக்கங்கள்லாம் வந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கான சரியான ஆட்கள் யார் அப்படிங்கிற ஒரு தேடிக்கிட்டு அந்த அமைச்சரும் அதற்கான காரணங்களை தேடிக்கிட்டு வர்றாங்க, ட்ராவல் ஆகி வர்றாங்க. அப்படி வர்ற டயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ ஊருக்குள்ளே போகும்போது அங்கே வந்து எல்லா விளையாட்டு வீரர்கள்ட்டையும் வந்து ஒரு பேர் கேட்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு வீரர் யார், யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே ஒரே பேரை சொல்கிறாங்க, பெத்தி அப்படிங்கிறாங்க. அந்த பெத்தி வந்து எல்லா விளையாட்டுலையும் அவருடைய பேராக வரும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஓட்டப்பந்தயத்தில் யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த பேரையும் சொல்கிறாங்க. கிரிக்கெட்டில் யாரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பேரையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து குஸ்தியில் யாரை பிடிக்கும்னா அதையும் பெத்தி அப்படிங்கிறாங்க. யாரை போல் விளையாடணும் அப்படின்னா பெத்தி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பெத்தி யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவரே வந்து அந்த அந்த ஒலிம்பிக்கை தேடி வரவர்கிட்ட வந்து ஒரு கதையை சொல்றாரு. பெத்தி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வந்து கூலி ஆட்டக்காரர். அதாவது வந்து அவர் மேல பெட்டு கட்டினாலோ இல்லை அவருக்கு இவ்வளவு கூலி கொடுத்தாலோ அவர் போய் விளையாடுவார். இவர் பேசிக்கா கிரிக்கெட் விளையாடுவார். நிறைய கிரிக்கெட் விளையாடும் போது இவரை வந்து இவருடைய ஜாதி, இவருடைய ஊர் பின்னணியை வச்சு அங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, ஆதிக்க ஜாதியினர் இல்லை பணக்காரங்க வந்து இவங்களை வந்து இழிவுபடுத்துகிறாங்க. அதை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கிற டயத்தில் வந்து அவருக்கு வந்து குஸ்தி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. குஸ்தி மூலமாக நமக்கு கிராமத்துக்கு ஒரு அடையாளத்தை தேடி தரலாம் அப்படிங்கிற. ஏன்னா இந்த கிராமத்துக்கு வந்து எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அவங்க வந்து எந்த ஒரு ஆவணத்துலேயும் அவங்களுடைய பேரும் அந்த கிராமமே இல்லை. அந்த கிராமத்தில் ஒரு ட்ரெயின் கூட நிற்க மாட்டேங்குது. அதுக்கு நிறைய போராட்டங்களும் இவங்க பண்ணுறாங்க. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்த கிராமத்துக்கு வந்து ஒரு அடையாளம் வேணும், இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னா நாம் ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து குஸ்தி கற்றுக்க போகிறாரு. ராஜ்குமார் தான் குஸ்தி மாஸ்டராக இருக்கார். அவர் உடனே அவரை சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. பல போராட்டங்களுக்கு அப்புறம் இவர் வந்து அங்கே சேர்றார். சேர்ந்த உடனே அவர் வந்து குஸ்தி கொடுக்கல. அதுக்கப்புறம் போராடி அதில் வந்து வர்றார். உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வருது. இவர் குஸ்தி வந்து பெரிய ஆளாக வர்றது அங்கே மற்ற குஸ்தி கற்றுக்கிறவங்களுக்கு பிடிக்கல. இப்படியாக இந்த கதை வந்து செல்லுது. இறுதியில் வந்து என்ன ஆச்சு, இந்த ஒலிம்பிக் என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிற இந்த கதை வந்து போக்கெல்லாம் போகிறாங்க. என் ஃபேவரட் கிரிக்கெட்டர் பெத்தி சார், என் ஃபேவரட் ரெஸ்லர் பெத்தி சார், என் ஃபேவரட் ரன்னர் பெத்தி சார். இந்த கதையை உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா, இந்த கதையை கரெக்டாக எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் மிக சிறந்த ஒரு படமாக பாராட்டியிருக்கலாம். ஆனால் இவங்க மலை கிராமத்துடைய பிரச்சனையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு ரொமான்ஸ் காட்சி, என்ன ஜான்வி கபீரோட ராம்சந்திரன் பண்ணுற ஒரு காதல் காட்சிகள், அது நெருக்கமான காட்சிகள், அதே மாதிரி வந்து சும்மா நினச்சா ஒரு சண்டை, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளை வந்து படத்தை பின்னுக்கு தள்ளுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட கதையும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்க விஷயமும் வந்து நல்ல விஷயம். ஏன்னா ஒரு அடையாளம் என்பது நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு மையத்தை வச்சு வந்திருக்காங்க. ஹிந்தியில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு கதையை மையப்படுத்தி தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து அதாவது யதார்த்தமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதீதமான வந்து ஒரு மசாலாத்தனம் அதிகமாகவே கலந்துட்டனால நம்ம யதார்த்தத்தோட நிறைய விஷயங்களில் ஒட்ட முடியல. இது கொஞ்சம் யதார்த்தமாக சொல்லியிருக்க வேண்டிய ஒரு படம். அந்த வலிகளையும் வேதனைகளையும் வந்து நிறைய திரைக்கதையில் ஆழமாக சொல்லியிருக்க வேண்டிய ஒரு படம். மற்றபடி இந்த படத்தில் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா நம்மளுடைய நடிகர்கள் தேவுதான். ராம் சரண் வந்து அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் ஸ்போர்ட்ஸ் வீரனாக நடிக்கும் போதும் சரி, அதே மாதிரி வந்து குஸ்தி வீரனாக நடிக்கும் போதும் சரி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அந்த குஸ்தி வீரனாக அவர் நடிக்கும்போது அதற்காக எடுத்துக்கிட்ட அந்த ஹோம்ஒர்க்லாம் அவருடைய நடிப்பில் வந்து நல்லாவே தெரியுது. அந்த தன்னை ஒதுக்குறாங்க, தன்னுடைய இனத்தை வந்து அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே அந்த கோபம் வெளியே வருது. ஆனால் அந்த கோபத்தை வெளிக்காட்டிக்காமல் அவர் பேசுகிறாரு. அந்த உணர்வை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதை ஸ்போர்ட்ஸில் காட்டுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் நல்லாவே கடத்தியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் கேரக்டர் வந்து நல்லாவே இருக்குது. அவர் குஸ்திவாதியாராக அவர் வந்து பெருசாக குஸ்தியெல்லாம் போடலை. ஆனால் அந்த கண்ணுலையும் அவருடைய பெரிய மீசையிலையும் அவர் நடித்த நடிப்பு வந்து ரொம்பவே நல்லா நம்ம பாராட்டும்படியாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே குறிப்பிடப்பட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கேரக்டர்கள் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெகபதி பாபுவும் நல்லா பண்ணியிருக்காரு.
ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடதுசாரி இயக்க சிந்தனை கொண்டவரா எப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இங்கே காட்டுறோம். அதே மாதிரி ஒரு ரயில் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊரில் நிற்குது அப்படின்னா அந்த ஊர் வந்து எப்படி வளர்ச்சி அடையும், அந்த ஊருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அதிகமானதுக்கப்புறம் சின்ன சின்ன நிறுத்தங்கள்லாம் காணாமல் போய்கிட்டு இருக்கு. நம்ம சின்ன வயசில் பார்த்த நிறைய ரயில் நிறுத்தங்கள்லாம் இன்றைக்கி இல்லை. நிறைய எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய ரயில் நிறுத்தங்கள்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் தேவை அப்படிங்கிறது மறைமுகமாக இந்த படத்தில் வந்து ஒரு காட்சிகளை நமக்கு புரிய வைக்குது. ஸோ அது மாதிரி ஒரு அங்கீகாரத்துக்கான தேடலுக்கான ஒரு படம் இது. கொஞ்சம் ஒரு ஹிந்தியில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிந்தியை வந்து ஒரு கதையை மையப்படுத்திய ஒரு படம் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் இன்னுமே ஷார்ப்பாக பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாரும் நான் விளையாடுனேன்னு நினைக்கிறீங்க. நான் போராடுனேன் சார். எப்படி பண்ணியிருக்காங்கன்னா திரைக்கதையில் சின்ன சின்ன கதைகள் வந்து அந்த கதையை டிஸ்டர்ப் பண்ணுது. மெயின் கதையை நோக்கி நகர்ற இடத்துல நிறைய துணைக்கதைகள் வந்து அங்கே வந்து கதையை நம்ம இரிட்டேட் பண்ணுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஜான்வி கபூருக்கும் அந்த ராம் சரணுக்கும் இருக்க காதல் காட்சிகள் வந்து அந்த படத்தினுடைய வேகத்தையும் அந்த ஒரு என்ன சொல்ல போகிறது அந்த ஒரு அந்த உஷ்ணத்தையும் அந்த குறைக்கக்கூடிய விதமாக தான் அந்த காதல் காட்சிகள் வந்து அமைஞ்சிருக்கே தவிர அது மெயின் கதைக்கு பெரிய அளவில் அந்த விஷயம் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி எங்கேயும் தெரியல. ஸோ இதெல்லாம் அந்த டைரக்டர் வந்து தவிர்த்து இருந்திருக்கலாம். அடுத்த பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து ஏஆர் ரகுமானோட இசை வந்து நல்லா இருந்து பின்னணி இசை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரத்னவேலோட ஒளிப்பதிவு வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்து மலை கிராமங்களை ரொம்ப அழகாகவே காட்டியிருக்காரு. நல்லா அதே மாதிரி ஆர்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இடங்கள் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. நிறைய செலவு பண்ணி ஆர்ட் ஒர்க்கில் எடுத்திருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, பின்னணி இசை, நடிப்பு, ஒளிப்பதிவு, இப்படி பல எடிட்டிங் எல்லா விஷயங்களும் படத்தில் வந்து சிறப்பாக இருந்தால் கூட கதையும் நல்லா இருந்தாலும் கதையை நகர்த்திட்டு போன அந்த திரைக்கதையும் அது கதையை கொண்டு போன விஷயங்களும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் ஆழமாகவும் இருந்திருந்தால் இந்த பற்றி இன்னும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும். ராம் சரணுடைய நடிப்பை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்காரங்க, ராம் சரணுடைய தெலுங்கில் இருக்கக்கூடிய இந்த ராம் சரணுடைய நடிப்பை வந்து நம்ம பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தமிழ் ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த படம் ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். வித்தியாசம்னு நிறைய படங்களை சொல்லுவாங்க இது வித்தியாசமான படம் அப்படின்னு. ஆனால் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசத்துக்கு ட்ரை பண்ணியிருக்க படம். ஆனால் முழுமையாக வித்தியாசமாக இந்த படத்தில் அவங்களுடைய முயற்சி வெற்றி அடையலைன்னு தான் சொல்லணும். ஆனால் வித்தியாசத்துக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த அளவில் இந்த படத்தை பாராட்டலாம். விருப்பம் கொடுக்கவங்க இந்த வெற்றி படத்தை போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.